ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஈதில் இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. முஸ்லீம் ஸ்டைலில் ஒரு மட்டன் திக்கடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கேஜி மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டனில் நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் கோட் ஆகி வரணும். திக்கடி பண்ணுறதுக்கு எப்பயுமே மட்டன் ஃபேட் அண்ட் போனோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து வாட்டர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மட்டனோட கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வர வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ திக்கடி பண்ணுறதுக்கு மாவு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 கப் வாட்டர் விட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் மாவு சேர்க்கணும். நல்லா எல்லா சைடும் பெரட்டி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு வாட்டி வந்துடணும். அந்த மாவு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன டிஸ்காக இது பண்ணிக்கலாம். எல்லா மாவும் நான் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறேன். மசாலா தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா கலர் மாறி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாலேருந்து நல்லா ரா ஸ்மெல் போனதும் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்ததும் பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வர வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். மசாலாவை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். சட்டியில் இந்த மசாலா தாளிச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் மண்சட்டியில் வச்சுட்டு வேற ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம தட்டி வச்சிருக்கிற மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சைடாக போடாமல் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போட்டுக்கோங்க. இந்த வில்லை எல்லாம் நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் லைட்டாக மேலாப்பில் பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எல்லா சைடும் பெரட்டி விட்டாங்கன்னா உடையாமல் வரும். இல்லையா ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போயிடுங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக பெரட்டி விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். கட் பண்ணதும் கத்தியில் ஒட்டாமல் வரணும். 2 டீஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த கிரேவி எல்லாம் குக் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதியும் வந்துருச்சு. லைட்டாக எல்லா சைட்ஸும் பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. திக்கடி எப்பயுமே நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான திக்கடி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.